ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிசையில் இப்போ என்ன சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்னடா சொல்ற சுறுசுறுப்பா விறுவிறுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மல்லி ரூம்ல ஒரு மாத்திரையை பார்த்துட்டு விஜய் சும்மா ஷாக்காக நிற்கிறாருங்க. அது என்ன மாத்திரை, என்ன நடந்துச்சு, ஏன் இதனால இவர் இவ்வளோ ஷாக்காக வராரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனாக டென்ஷனில் விஜயை மதிக்காமல் மீன்ஸ் விஜயோட லவ் கேர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம விஜய் ஒரு காலத்தில் பண்ணார் பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மல்லி. ஏன் எதனால் அப்படின்னு காரணம் தெரியாமல் நம்ம விஜய் ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறப்போ, சரி ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்குமா, ஒருவேளை எதுவாக இருக்குமா, சரி டேப்லெட்டாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நம்ம விஜய் ஆசாசியாக டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. மல்லி இப்போ கொடுத்தாருங்க, எல்லாம் கொடுத்தாரு, இப்போ டேப்லெட் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த டேப்லெட்டை ஒழுங்காக கூட அவங்க படுக்குன்னு பிடிங்கி எடுத்துன்னு ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து நான் காலைல தலைமை ரெடியாகி வேலைக்கு போகும்போது பார்த்தா அந்த டேப்லெட் கீழே குப்பை தொட்டியில் இருக்குது. என்னடா குப்பை தொட்டிலையா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஷாக் ஆகி பார்க்க அப்போ தாங்க ஒரு விஷயம் புரியுது. மல்லிக்கு நம்ம ஏதோ பிரச்சனை, நம்மளை ஏன் அவள் அவாய்ட் பண்ணுறா என்னன்னு தெரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் நிறைய கோணத்தில் நிறைய விதமாக யோசித்து பார்த்துட்ருக்காரு. அப்படி என்னவா இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்ற யோசனையில் அவர் இருக்கிறப்போ மல்லிக்கிட்டே கேட்டுருவோமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் என்ன ஆன்சர் வரும், எனக்கு வேணாம், நான் தூக்கி போட்டேன், அதுக்கு என்னப்பா அப்படின்பா. சரி ஓகே, என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்பிடுறாருங்க. இந்த டைமில் தான் பெரியம்மா அந்த மொபைலில் பார்த்து அதுக்கப்புறம் ரஞ்சிதா, ராஜேஸ்வரி, மல்லி இவங்கெல்லாம் கனெக்ஷனில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மஜாஜ் கிஜா பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாங்க, வேறு என்னென்ன நடந்துச்சு புதுசாக அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கூப்பிட்டே நம்ம மல்லி போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, விஜய் எப்படா கூப்பிடுவான், நம்ம எப்படா கூட போகலாம் அப்படின்ற காலம் போய் விஜய என்னை கூப்பிடாத, டாடா பாபாய் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நம்மளோட மல்லி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்க போகிறாங்க, இன்னும் என்னென்ன இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்ட போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது திஸ் இஸ் யுவர் அருள். ஆமாங்க, ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி எப்படி வளர்றேன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி டியூட்டி காலையில் சீக்கிரமாக போகிறதுனால பசிக்கல, சாப்பிடல. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குங்க, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கைனாலே பிரச்சனை தான், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுற சொல்லுங்கள். அப்படி தான் மல்லி சீரியல் மாதிரி தான் என் வாழ்க்கையும் போய்ட்டுருக்கு. இப்போ ரொம்ப பிரச்சனை வித்தியாசம் இல்லை. அங்கே பொண்டாட்டி வருஷம் பிரச்சனை, எனக்கு இங்கே டைமிங் பிரச்சனை. ஸோ அதனால் இப்போ தான் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன். அடுத்து போய் வடிக்கணும், வடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் போடணும், டிஃபன் பாக்ஸில் போட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் சைக்கிளில் போய் சாப்பிட்ணும். ஓ மை காட் குப்புசாமி, நிறைய இந்த மாதிரி டென்ஷன். பார்த்தீங்களா, ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கேன், மரியாதையே இல்லாமல் ஒருத்தன் டீ போடுறன்னு உயிரை வாங்குறான். இப்படி தாங்க பல பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில், எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுக்காக நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், டாடா, சி யூ, பாய்.